சற்றுமுன் வெளியான தகவல். இனி வீடு தேடி வரும் தபால்காரர் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். தபால் சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. அத பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்திய தபால் துறையின் கீழ் செயல்படும் பேமெண்ட்ஸ் வங்கியின் மூலம் தபால் நிலையங்களில் விபத்து காப்பீடு திட்ட முகாம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் நலனுக்காக பல்வேறு சேமிப்பு திட்டங்களை இந்திய தபால் துறை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பொதுமக்களுக்கான காப்பீடு திட்டங்களும் இதில் உள்ளன. இதற்காக இந்திய தபால் துறையின் கீழ் செயல்படும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கி பொது காப்பீடு நிறுவனங்களுடன் இணைந்து மக்களிடையே காப்பீடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பாதுகாப்பு 360 என்ற புதிய பொது காப்பீடு இயக்கத்தை தொடங்கியுள்ளது. இதனால் ஜூன் 6ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை இந்த இயக்கம் செயல்படுத்துகிறது. எதிர்பாராத இழப்புகள் சேதங்களிலிருந்து மக்களுக்கு நிதி ரீதியாக பாதுகாப்பு வழங்கும் வகையில் பொது காப்பீடு குறித்த அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டு வெறும் ரூபாய் 520 அல்லது 555 பிரீமியத்தில் ரூபாய் 10 லட்சம் மற்றும் 755 பிரீமியத்தில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலுள்ள விபத்து காப்பீடு திட்டத்தை இந்திய தபால் துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு விபத்து காப்பீடு திட்டங்களின் பலன்கள் சென்றடையும் வகையில் நம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள தபால்காரர்கள் மூலம் மிக குறைந்த பிரீமியம் தொகையுடன் கூடிய இந்த விபத்து காப்பீடு திட்டமானது செயல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக இந்த காப்பீடு திட்டத்தில் சேரலாம் 18 வயது முதல் 65 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்ப படிவம், அடையாள சான்று, முகவரி சான்றின் நகல்கள் போன்ற எவ்வித காகித ஆவணங்களும் இல்லாமல் தபால்காரர் கொண்டு வரும் ஸ்மார்ட் போன் மற்றும் பயோமெட்ரிக் சாதனத்தை பயன்படுத்தி 5 நிமிடங்களில் டிஜிட்டல் முறையில் இதற்கான காப்பீடு பாலிசி வழங்கப்படும். மேலும் திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னவென்றால் விபத்தினால் ஏற்படும் உயிரிழப்பு, நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம் ஆகியவற்றுக்கு ரூபாய் 10 லட்சம் முதல் 15 லட்சம் மதிப்பிலுள்ள விபத்து காப்பீடு கிடைக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செய்யும் வசதி இதில் இருக்கிறது. தொலைபேசி மூலம் நிறைய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளும் வசதியும் இருக்கிறது. விபத்தால் ஏற்படும் மருத்துவ செலவுகள் ஏற்கப்படும். உள்நோயாளி செலவுகளுக்கு அதிகபட்சம் ரூபாய் 1 லட்சம் வரை காப்பீடு கிடைக்கும். அதே சமயம் விபத்தால் ஏற்படும் உயிரிழப்பு, நிரந்தர முழு உடல் ஊனம், நிரந்தர பகுதி அங்கஸ்தனம் ஏற்பட்ட நபரின் குழந்தைகளின் அதிகபட்சம் 2 குழந்தைகள் கல்வி செலவுகளுக்கு 1 லட்சம் வரை உதவி கிடைக்கும். விபத்தால் ஏற்படும் உயிரிழப்பு, நிரந்தர முழு ஊனம், நிரந்தர பகுதி ஊனம் ஏற்பட்டவரின் குழந்தைகளின் அதிகபட்சம் 2 குழந்தைகள் திருமண செலவுகளுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை உதவி கிடைக்கும். விபத்தால் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நாட்களுக்கு தினப்படி தொகையாக நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் ரூபாய் 1000 வீதம் 15 நாட்களுக்கு 2 நாட்கள் கலைக்கப்பட்டு வழங்கப்படும். இதனால் விபத்தால் உயிரிழக்க நேரிட்டால் இறுதி சடங்குகளுக்காக ரூபாய் 5000 வரை வழங்க வகை செய்கிறது. ஆண்டு ஒன்றுக்கு 520 ரூபாய், 555 ரூபாய், 755 ரூபாய் செலவில் மேற்கண்ட பல்வேறு பலன்களை வழங்கும் இந்த விபத்தானது
காப்பீடு பாலிசியை எடுப்பதன் மூலம் எதிர்பாராமல் நிகழும் விபத்துகளால் ஏற்படும் உடல் ஊனம் போன்ற நெருக்கடிகளையும் நிதி நெருக்கடிகளையும் உயிரிழப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து குடும்பத்தின் எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும் என்பதால் பொதுமக்கள் அனைவரும் அருகில் உள்ள தபால் நிலையங்கள் தபால்காரர்கள் மூலம் இந்த விபத்தானது காப்பீடு திட்டத்தில் உடனே இணைந்து பயன்பெறலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதாவது எஸ்பிஐ சிறப்பு எஃப்டி திட்டம், அதாவது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ அம்ரித் விருஷ்டி எனும் அதன் சிறப்பு எஃப்டி திட்டத்தின் வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது. இந்த வட்டி விகிதம் குறைப்பு அமலுக்கு வந்துள்ளது. அதாவது எஸ்பிஐ சில நாட்களுக்கு முன் ரெப்போ வட்டி விகிதத்தில் 50 அடிப்படை புள்ளிகளை குறைத்ததன் விளைவாக எஸ்பிஐ இந்த வட்டி குறைப்பை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் எஸ்பிஐ அதன் மற்ற எஃப்டி திட்டங்களில் எவ்வித மாற்றங்களையும் செய்யவில்லை. எஸ்பிஐ வங்கி உள்ளிட்டவையும் இதுபோன்ற ஒரு சில மாற்றங்களை செய்துள்ளது. அந்த வகையில் தற்போது இந்த வட்டி குறைப்புக்கு கீழ் எஸ்பிஐயின் விருஷ்டி சிறப்பு எஃப்டி திட்டத்தில் பொது வாடிக்கையாளர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் ஆகியோர் எவ்வளவு முதலீடு செய்தால் எவ்வளவு வருவாய் பெறுவார்கள் என்பதை இங்கு காணலாம். அதாவது எஸ்பிஐ அம்ரித் விருஷ்டி எஃப்டி திட்டத்தின் கால அளவு 444 நாட்களாகும். இதில் வழக்கமான எஃப்டி திட்டத்தை விட அதிக வருவாய் வரும். நீண்ட காலமும் இன்றி மிக குறுகிய காலமும் இன்றி இந்த எஃப்டி திட்டமானது சேமிக்க நினைக்கும் வாடிக்கையாளர்களுக்கு தகுதியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. எஃப்டி திட்டத்தில் பொது வாடிக்கையாளர்களுக்கு இதுவரை 6.85% வட்டி விகிதமாக இருந்தது. தற்போது 25% குறைந்துள்ளது. இதன் மூலம் பொது வாடிக்கையாளர்களுக்கு 6.6% வட்டி விகிதம் ஆகும். ஆனால் 60 வயதுக்கு மேற்பட்டோர், அதாவது சீனியர் சிட்டிசன், 80 வயதுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சூப்பர் சீனியர் சிட்டிசன் வட்டி குறைப்பை எஸ்பிஐ மேற்கொள்ளவில்லை. இதனால் 60 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 7.10% மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்டோருக்கு 7.20% வட்டி விகிதமாக உள்ளது. 444 நாட்களுக்கு முன்னரே டெபாசிட்டை வெளியே எடுக்கிறீர்கள் என்றால் 5 லட்சம் வரை 0.50% பிடித்தம் செய்யப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.